ஆக்டர் அஜ்மல் அவங்கள பத்தி நிறைய அழைக்கிட்டே இருந்துச்சு. அதை நீங்க பாத்தீங்களா? He shared number நம்பர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு we shared each other's WhatsApp number. அப்புறம் பிக்சர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு he left. ஆக்சுவலி he called எப்போ ட்ராவல் பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்றேன்னு. அப்போ அவங்க கேட்டாங்க கேன் யூ கம், இப்பவே வர்றீங்களா, டீம் அவங்கள மீட் பண்ண வைக்கிறேன். அப்போ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம் ஃபார் an audition பிகாஸ் ஹோட்டல் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல தான் இருக்கு. இதுல இல்ல இப்போ உடனே வந்துருவாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஃபிஷியா இருந்தது. இந்த ஃபுட்ல என்ன கலந்துருப்பானோ, இவன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரியல. அவர் பேசிக்கிட்டே வந்து என் கையில இருந்து என் பேக் எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கிட்ட வந்து உட்காந்து பேசுற மாதிரி நல்லா கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. மியூசிக்க போட்டுட்டு என் கை பிடிச்சிட்டு வாங்க கம் லெட்ஸ் டான்ஸ் லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன் அப்படின்னு. லைக் நோ 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 சி கட்டி பிடிக்க ட்ரை பண்றாரு. ஐம் லைக் கையெடு, யூஆர் சோ அனாயிங், யூஆர் சோ அக்லி, யூ வாண்ட் டு சம்திங் யூ கேன் கில் மீ அண்ட் ட்ரை. சி நான் தனியா வரல, நீ தனியா வந்திருக்கேன்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் தான் சொன்னேன் லைக் கீழே என்னோட சிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நான் போலன்னா அவங்க மேல வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரூம் பாய் பெல் அடிக்குது, இவன் பயந்து போய் கதவும் திறக்க முடியாத அளவுக்கு மேல லாக் போட்டிருந்தாரு. அவ்வளவு ஒரு பப்ளிக்கான மால்ல ஒருத்தன் பப்ளிக்கா வந்து அப்ரோச் பண்ணி ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு ஒருத்தங்களை மொலாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது சி எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கலாம். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் நறுவினி தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். எப்படி போயிட்டு இருக்காங்க உங்களோட ஒர்க், எப்படி போயிட்டு இருக்காங்க? ஒர்க் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்தேன். ஸோ லைக் ஃபேமிலியோட ரொம்ப ஸ்மூத்தா சில்டா போயிட்டு இருக்கு. கோவிட்க்கு அப்புறம் இந்த பிரேக் இஸ் வெரி ரிக்வயர்ட் மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்ல 2 படங்கள் உங்களோட பார்க்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் எங்க நர்வினி எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருந்துச்சு. அது ரீசன் வந்து அந்த கோவிட் பிரேக் தானா? ஆக்சுவலி கோவிட் டைம் பிரேக்ல தான் வந்து அந்த கவர் சாங் என்ஜாய் என்ஜாய் கவர் பண்ணினேன், வைரல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சாங் பண்ணோம். ஸோ அதுவும் நல்லா போச்சு. பட் தென் இந்த கிரியேட்டிவிட்டி சைட்ல வந்து எல்லாரும் யூடியூப்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்ணதையே திருப்பி பண்ணக்கூடாது, சம்திங் நியூவா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும், அட் த சேம் டைம் என்னோட ஸ்டடீஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் டைம் ஃபார் பர்சனல், என்ன சொல்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக. அண்ட் மோர் ஓவர் ஸ்டடீஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்றதுக்கே டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் ரீசன். அண்ட் இப்போ யூடியூப்ல என்ன சொல்றது, காம்படிஷனும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ எது பண்ணினாலும் அரைச்சமாவே அரைக்காம சம்திங் டிஃப்ரெண்டா பண்ணனா நல்லா இருக்கும்ன்றதுனால. ஸ்டடீஸ் என்ன ஸ்டடீஸ்னு தெரிஞ்சுக்கலாமா? யா, ஐ ஃபினிஷ்ட் மை மாஸ்டர் இன் சோஷியல் சயின்ஸ். ஓகே. அண்ட் ஒரு சைக்காட்ரி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு லைக் பேச்சுலர் முடிச்சப்போ சைக்காட்ரி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோஷியல் ஒர்க் படித்தேன். அண்ட் தென் சைக்காட்ரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு யூனிவர்சிட்டியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நவ் ஐ டுக் அ பிரேக். ஸோ நவ் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம்திங் நியூ. ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தா போர் அடிக்கும் வேணுமா எனக்கு தெரியாது. ஐ கைண்ட் லைக் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ யா, சோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கீங்க. கண்டிப்பா. இங்க இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல கதையோட உங்களை அணுகுனா ரெடியா இருக்கீங்களா நீங்க? ஆமா, நான் ரெடியா தான் இருக்கேன். ஆக்சுவலி நடுவுல 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் வந்துச்சு. கோவிட் டைம்ல வந்துச்சு. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து டிராவலும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்த கதையில 1-2 கதை ப்ரொசீட் ஆச்சு. பட் தென் ஷூட் வரைக்கும் போகல. அப்படிதான் டைம் இழுத்துட்டு போயிடுச்சே தவிர மற்றபடி நாட். அப்ப எனக்கும் அது ஒரு பிரேக்காவே அமைஞ்சிடுச்சு. பட் when the right script, அது என்னன்னா ஒரே மாதிரி டுவெட் பாடிக்கிட்டு இல்ல ஒரே மாதிரி அரைச்சமாவே அதை நான் சொல்ற மாதிரி அதே சேம் திங் பண்றது பாக்குறதுக்கே போர் அடிக்கும் இல்லையா? சோ ஏதாவது டிஃப்ரெண்டா நமக்கு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா தான் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால இன்ட்ரெஸ்டிங்கா வந்தா எனிதிங் இஸ் ஃபைன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஃபேமிலி இப்ப அங்க உங்க கூட தான் இருக்காங்களா ஃபேமிலி, இல்ல நீங்க மட்டும் தான்? ஆமா ஆமா, நாங்க எல்லாரும் ஒன்னா தான் மூவ் டு டென்மார்க். சோ அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இங்க தான். சோ ஓகே ஓகே. டென்மார்க் எப்படி இருக்கு? டென்மார்க் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க அவ்வளோ தமிழ் ஆளுங்க கிடையாது. ஸோ மோஸ்ட்லி டெனிஷ் பீப்புள் அப்படிதான். ஸோ அதனால யூரோப்பியன் கல்ச்சர் தான் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர்டா இருக்கும் இங்க. பட் குட், ரொம்ப
என்ன சொல்றது, குவாய்ட்டான பிளேஸ். மேம் அது மாதிரி இடையில மாடலிங் அண்ட் போட்டோ ஷூட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க, அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுக்கும் இந்த பிரேக் ஏதாவது? நோ நோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் மாடலிங் அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இட்ஸ் நாட் என்ன சொல்றது, தமிழ் சைடில் அவ்வளோ அது எக்ஸ்ப்ளோர்ட் இல்லை. பிகாஸ் மேகசீன்ஸ்க்கு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் இங்கே வெஸ்டர்ன் இதே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆஃபர்ஸ் அதுதான் அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால அந்த வெஸ்டர்ன் இது மேகசின் ஷூட் அந்த ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் எனக்கு அவ்வளோ பிரைடல் ஷூட்ஸ் அந்த மாதிரி பண்றது பிடிக்காது. அதனால ஃபோட்டோ ஷூட்ஸ்ன்னு வந்தா இட்ஸ் மோர் ஃபார் மேகசீன்ஸ். ஸோ அதனால தான், மற்றபடி அதில் பிரேக் எடுக்கல. மிஸ் யூனிவர்ஸ் போய் சேரிட்டி அம்பாசிடர் வின் பண்ணதுனால தான் அந்த மாடலிங் கெரியர் ஒரு பீக் எடுத்துச்சு. ஸோ எல்லாமே சைட் பை சைடு ஒரே டைம்ல தான் போயிட்டு இருந்தது. இப்பவும் ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் முடிச்சேன், ஒரு மியூசிக் வீடியோ கூட பண்ணினோம், எடிட்டிங்ல இருக்கு. ஸோ எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நாட் லைக் ரொம்ப நாய்ஸியா பண்றது இல்ல, ஒரு சில்டா பண்றது, அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மியூசிக் வீடியோவை? மியூசிக் வீடியோ இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஐ கெஸ் லைக் 2026 ஸ்டார்ட் ஜான் அந்த மாதிரி டைம்ல எதிர்பார்க்கலாம். சூப்பர் மேம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ தேங்க்யூ. சில நாட்களாக வந்து ஆக்டர் அஜ்மல் அவங்கள பத்தி நிறைய அழைக்கிட்டு இருந்துச்சு, அதை நீங்க பாத்தீங்களா? நோ, நான் பார்க்கல. ஆக்சுவலி மேபி ஐ ஸ்டார்டட் த ரன், ஐ டோன்ட் நோ. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன், லைவா இன்டர்வியூ போயிருந்தோம். அதுல நான் தான் அஜ்மல் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த கான்ட்ரவர்சி போறது எனக்கு தெரியாது. நீங்க காண்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒரு யூடியூப் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, இப்படி அதை பத்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது எனக்கு அது அவ்வளவா பெருசா ஹைப் ஆச்சா இல்லையா தெரியல, அதனால விட்டுட்டேன். நீங்க காண்டாக்ட் பண்ணும்போது ஓகே சம்திங் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆடிங் ஆன், சரி நம்ம பேசாம இருக்க கூடாதுன்றதுக்காக தான். நாங்க அந்த லைவ் பார்த்தோம், அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ திங்க் இட்ஸ் 2018. நான் வந்து ஷூட்காக தான் சென்னையில இருந்தேன், அண்ட் ஸ்ரீலங்கா டு சென்னை அப்படி மாறி மாறி ஒர்க் போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து நான் கிளம்புற அன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூல என்னோட ஃப்ரெண்டும் நானும் தான் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் மீ, சினம்கொல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணின ஒரு ஃப்ரெண்டு, வாஸ் ஆல்சோ டைரக்டர். ஸோ நாங்கள் மாலில் சுற்றிட்டு இருந்தப்போ எனக்கு அஜ்மலை தெரியாது, நான் அவ்வளோ அவரோட படமும் பார்த்ததில்ல, ஐ டோன்ட் நோ. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட்னா, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆளை பார்த்தோம். அப்போ 2-3 பேர் ஹாய் சொல்லியிருப்பாங்க போல அந்த ஆளுக்கு. அப்போ என் ஃப்ரெண்டு தான் சொன்னோம் அது ஆக்டர் அஜ்மல் அப்படின்னு. அப்படியா எனக்கு அவன் தான் சொன்னான், இல்லை கோ அந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓ அப்படி சொல்லிட்டே நாங்க எஸ்கலேட்டர் எடுத்து நாங்க வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ ஒரு 2-3 ஃப்ளோர் மேல போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அந்த guy வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் வந்து he came to us and talked to us. அவர் வந்து எங்க கிட்ட சொன்னாரு, நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு நீங்க ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டாரு. அப்ப என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, ஆமா இப்படி இவங்க ஒரு சினம்கொல்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ஆடிஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தென் he said நாங்க ஒரு மூவி பண்றோம், அதுக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்கோம், would you like to come for an audition? நான் என் ஃப்ரெண்டு அஜ்மல் 3 பேர் நின்று பேசிட்டு he shared நம்பர், நான் நம்பர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு we shared each other's வாட்ஸ்அப் நம்பர். அப்புறம் பிக்சர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு he left. Then I talked to my friend and he said he's a known face, ஒன்றும் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, he's a known face, அதனால நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு. சரி ஓகேன்னு நானும் வந்து I messaged him, it was nice of you to come and share your number and call for audition சொல்லிட்டு, and he messaged me send me your pictures அப்படின்னு. நானும் என்னோட பிக்சர்ஸ் அனுப்புனேன். So this was the first meet and conversation. சோ அதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணீங்களா? அதுக்கான உங்களை வந்து ஆடிஷனுக்கு வர சொல்லிருந்தாங்களா? மீட் பண்ணீங்களா? நாங்க நின்னு பேசிட்டு இருக்கும்போதே நாங்க சொன்னோம், ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம் ஃபார் an audition because நெக்ஸ்ட் டே நான் டென்மார்க் டிராவல் பண்றேன், அதுக்கப்புறம் எப்ப வருவேன்னு எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லைன்னு. அப்போ மெசேஜ் அனுப்பும் போது he said நான் எப்போ நீங்க டிராவல் பண்றீங்க, ஆக்சுவலி he called எப்போ டிராவல் பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இன்னைக்கு நைட்டு டிராவல் பண்றேன்னு. அப்போ அவங்க கேட்டாங்க கேன் யூ கம் ரைட் அவே, இப்பவே வர்றீங்களா, டீம் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. ஐம் லைக் ஐ டோன்ட் நோ, அது எப்படி ஒரே நாளில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடிஷன் அதெல்லாம் இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். இல்லை இல்லை நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டு மட்டும் போங்க, அதுக்கப்புறம் எப்படியும் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு. ஓகே ஸோ நைட் எனக்கு ஃப்ளைட். யூஸ்வலி எங்கேயாவது ஆடிஷன் அப்படி எங்கேயா போகும்போது என் ஃப்ரெண்டோ இல்லை என் அக்கா somebody will come with me, but this day நைட் எனக்கு ஃப்ளைட். அண்ட்
ஹீஸ் அன் ஓன் ஃபேஸ் எல்லாம் சொல்லும்போது அண்ட் ஐ மெசேஜ் எங்க மீட் பண்ணோம் சொல்லும்போது ஹி செட் ஒரு ஹோட்டலோ ஒரு காஃபி ஷோவோ சம்திங் லைக் தட் தான் ஏதோ எழுதியிருந்தாரு. அட்ரஸ் லொகேஷன் ஷேர் பண்ணாரு. அண்ட் ஐ புக்ட் டாக்ஸி அண்ட் ஐ வென்ட் தேர் ரைட் அவே. அங்க போனது தான். ஸோ அந்த ஹோட்டல் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல தான் இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி போறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்றதுக்காக அதை வந்து கூகுள்ல லொகேஷன் போட்டு பார்த்தேன். இது ஒன்றும் ஒரு பெரிய நோன் ஹோட்டல் கிடையாது அப்படின்னு நான் எழுதும்போது நோ இட்ஸ் அ குட் பிளேஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே என்னோட அது என்னது ஊபர்ல தான் நான் போயிருந்தேன். ஊபர்ல போயிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு தான் ஐ வென்ட் அப் டு மீட் ஹிம். ஓகே அங்க போய் சந்திக்கும் போது என்ன நடந்துச்சு, உங்ககிட்ட என்ன பேசலாம்? ஆக்சுவலி போகும்போதே எனக்கு கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. பிகாஸ் பட் இங்க இப்போ டென்மார்க்ல வெளியில எங்கேயோனா நாங்க வந்து எல்லாமே வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மலா தான் அப்ரோச் பண்ணுவோம். வி டோன்ட் கேரி எனிபடி வித் அஸ். பட் இது வந்து நமக்கு தெரியும் தானே, நியூஸ்ல அங்க இங்கெல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ அதனால பட் ஆனா ஒரு நோன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹோட்டல்ஸ் இருக்கலாம், ரிசார்ட் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ எப்படின்னு. பட் ஹி செட் டீமோட மீட் பண்ண போறோம். அப்போ நான் வந்து கீழே இருந்துட்டு மெசேஜ் பண்றேன். ஷல் ஐ வெயிட் இன் த ரிசப்ஷன் ஆர் எனிதிங்? இல்ல கம் அப் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் மேலே போறேன். இட் வாஸ் ரூம்ஸ் தான் அங்க. ஸோ அப்பவே எனக்கு ஆர்டர் இருந்துச்சு. நான் கதவை நாக் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க டீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ்ல இல்ல அவங்க இப்பதான் காஃபி குடிக்க போனாங்க கீழே, அவங்க வந்துடுவாங்க, நீங்க உள்ள வாங்கன்னு. இல்ல நம்ம கீழே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வாங்க இங்கதான் அவங்களும் வருவாங்க அப்படின்னு. அப்ப இருந்தே எனக்கு மை இன்ட்யூஷன் சேஸ் சம்திங் இஸ் ரியலி ராங் ஹியர். சரின்னு நானும் உள்ள போறேன். உள்ள போனோன்னு ஹி ஆஃபர்ட் மீ சம் ஃபுட். நான் சொன்னேன் இல்ல எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும், அவங்க வந்துட்டாங்கன்னா நான் அவங்க பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு. இதுல இல்ல இப்போ உடனே வந்துருவாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு ரொம்பவே ஃபிஷியா இருந்தது. இந்த ஃபுட்ல என்ன கலந்துருப்பானோ, இவன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு என் கையில என் ஃபோன் இருந்துச்சு. ஐ டெக்ஸ்டட் மை ஃப்ரெண்ட், ஸ்வீஸ்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், கால் மீ இன் 20 minutes ஆர் சம்திங் இஃப் ஐ டோன்ட் மெசேஜ் யூ அப்படின்னு. நான் மெசேஜ் மட்டும் ரைடவே போட்டுட்டு விட்டுட்டேன். அவர் பேசிக்கிட்டே வந்து என் கையில இருந்து என் பேக் எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கிட்ட வந்து உட்காந்து பேசுற மாதிரி நல்லா கிட்ட வந்து உட்காந்தாரு. I was like, no, சாப்பிடணும்ல, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு I went into the washroom. ஸோ நான் வந்து வாஷ்ரூம்க்கு போயிட்டு I was collecting my thoughts இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஸோ as I mentioned previously, நான் psychiatry officer ஒர்க் பண்ணியிருக்கேன். I've met so many crazy people in my life. So I was just thinking, he is a tall guy. நான் ஒரு சின்ன girl, I'm only 40 kg. have to think clear. So he's a tall and big guy. ஸோ நான் கலெக்ட் பண்ணிட்டு ஓகே லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வரேன். திங்கிங் என் பேக் எங்க இருக்கு, என் ஃபோன் எங்க இருக்கு, எப்படி இதை 20 minutes என் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான், லெட்ஸ் திங்க் சம்திங். அண்ட் ஊபரும் நான் வெளியவே வெயிட் பண்ண போட்டுட்டு தான் வந்திருந்தேன். ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி எப்போ வருவாங்க உங்க பீப்புள் அப்படின்னு சொல்ல நான் வாஷ்ரூம் விட்டு வெளியில வரேன். ஹீஸ் டர்ன் ஆன் சம் மியூசிக்கை போட்டுட்டு என் கை பிடிச்சிட்டு வாங்க கம் லெட்ஸ் டான்ஸ், லெட்ஸ் ஹாவ் சம் ஃபன் அப்படின்னு. லைக் நோ சி I clearly know what you want. I'm not here for that. நான் அதுக்காக இங்க வரல. I'm not interested. Then he started saying, what are you saying? நான் இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான பையன், என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ்க்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், let's just have some fun அப்படின்னு. Then I started playing psychological with him. நீங்க ஹேண்ட்ஸம்னு நீங்க தான் சொல்லிக்கணும். I don't like you at all. You're so big. You're so என்ன சொல்றது, சைக்கலாஜிக்கலா ஐ ஹேட் டு புல் ஹிம் டவுன். ஸோ ஐ செட் யூஆர் ஸோ பிக், யூஆர் நாட் அட் ஆல், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு என்ன பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி பிகேம் டல். அவர் வந்து ரொம்ப டல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தென் ஹி டென்ட் ஈவன் வாண்ட் டு இன்சிஸ்ட். தென் பட் இருந்தாலும் அவர் வந்து கட்டி பிடிக்க ட்ரை பண்றாரு. ஐம் லைக் கையெடு, யூஆர் ஸோ அனாயிங், யூஆர் ஸோ அக்லி, யூஆர் ஸ்மெல்லிங். அந்த மாதிரி நான் வந்து அவருக்கு எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. இஃப் யூ வாண்ட் டு சம்திங் யூ கேன் கில் மீ அண்ட் ட்ரை அப்படி நான் சைக்கலாஜிக்கலா சொல்லிட்டே இருக்கும்போது he was kind of upset. ஆமா, if you want something, yeah நான் கண்டிப்பா சொன்னேன். நான் சொன்னேன் if you want something the only way you can kill me and try.
மத்தபடி அவருக்கு என்னன்னா ஐ டோன்ட் மேபி பிகாஸ் ஹி வாஸ் ஃபேமஸ் ஆர் பாப்புலர் ஐ டோன்ட் நோ கேர்ள்ஸ் வந்து அந்த அவங்களோட அனுமதியோட அனுபவிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ எனக்கு தெரியாது. அதுதான் நடந்திருக்கோ இவ்வளவு தடவை எனக்கு தெரியாது. ஹி வாஸ் லைக், ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன், நான் எவ்வளவு ஃபேமஸா இருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நீ யாருன்னு தெரியும், நீ நடிச்ச படம்னு நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபார் மீ யூ ஆர் நோபடி. ஸோ அப்படி நான் மென்டலாவே அவர் அஃபெக்ட் பண்ணிட்டே இருந்தப்போ அவரும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீஸ் லைக், இவளுக்கு ஏன் எனக்கு பிடிக்கல, வை ஷீ இஸ் சேயிங் லைக் தட் அந்த மாதிரி. அப்போ நான் வந்து என் ஃபோன் பேக் எங்க வச்சிருக்கான்னு பார்த்துட்டு சடனா அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தப்போ ஹி வாஸ் டாக்கிங் டு சம்படி அண்ட் நான் அந்த டைம்ல போய் என் பேக் எடுத்துட்டேன். பேக்கை எடுத்துட்டு ஊபருக்கு லைக் கெட் ரெடி அந்த மாதிரி திருப்பி எனக்கு அந்த எப்படி சொல்றது வெயிட்டிங்ல போட்டுட்டு இருந்தது ஓகே பண்ணிட்டேன். நான் we are going to driveன்னு. அப்போ நான் வந்து அவனுக்கு சொன்னேன், நான் தனியா வரல, நீ தனியா வந்திருக்கேன்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் தான் சொன்னேன், லைக் கீழே என்னோட சிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க இப்ப நான் போலன்னா அவங்க மேல வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. ஸோ அவங்க அது வந்து லிங்க் பண்ணிக்கிட்டாரு. கால் பண்ணோன்னு ஐ ஜஸ்ட் திங்க் ஐ லக்ட் அவுட். பெல்லும் அடிக்குது. இட் வாஸ் அ ரூம் பாய் பெல் அடிக்குது. இவன் பயந்து போய் கதவும் திறக்க முடியாத அளவுக்கு மேல லாக் போட்டிருந்தாரு. ஸோ ஐ குட் ஹவ் ரன். கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க அப்பயே ஓடி போயிருக்கலான்னு. ஐ குடன், பிகாஸ் மேல லாக் போட்டிருந்தாங்க, ரொம்ப ஹைட்டான அந்த டோர். ஐ குட் ஓப்பன். ஸோ அவனா திறந்தா மட்டும் தான் நான் வெளியே போக முடியும். ஸோ ரூம் பாய் பெல் அடிக்கவும் அவன் அதை திறக்கவும் ஐ ஜஸ்ட் ரேன் அவுட். வெளியே போயிட்டு உபரும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ இட் வாஸ் ஆல் டைமிங் தான் நான் சொல்லணும், தட் ஐ லக்ட் அவுட். இன்னைக்கு என்னால பேச முடியுது இதை பத்தின்னு சொன்னா மேபி பிகாஸ் ஐ லக்ட் அவுட், நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நாட் எவ்ரி ஒன் வுட் டூ தட். அண்ட் அதனாலயோ என்னமோ எல்லாராலையும் அதை பத்தி பேசவும் முடியாது. பட் அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட அதை பத்தி நான் சொன்னேன். அந்த நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூல மீட் பண்ண அதே ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன், ஹி இஸ் நாட். அதுக்கப்புறம் அவன் விசாரிச்ச இடத்துல சொன்னா, ஆல்ரெடி இவன் நிறைய இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான் போல, நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பேட் நேம் இருக்கு சர்க்கிள்ல, நான் விசாரிச்சு பார்த்து சொன்னேன். யா, இதுதான் நடந்த சம்பவம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் கூட ஃபாலோ அப் he messaged me continuous வாட்ஸ்அப்ல. நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. எப்ப சென்னை வரீங்களா. இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்டோரி ஏதாவது வச்சோம்னா அந்த ஸ்டோரிக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவான், when are you in Chennai, can we meet again. ஸோ அவன் பண்றது தப்புனோ இல்ல அவன் பண்ணது தப்புனோ அவன் புரியாமலே பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுக்கு ரீசன் பிகாஸ் he kept on messaging. அண்ட் நான் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, எதுவும் பண்ணல, பிகாஸ் அந்த நைட் எனக்கு ஃபிளைட் and I have studies, I have my life, and maybe it's a selfish decision, I don't know. நான் என் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து, don't think about anything, you came out, flight ஃபர்ஸ்ட் எடு, வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். so that was what I did. இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அங்க போய் திருப்பி போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு கொடுத்து anyhow mentally I was not ready for that. அந்த டைம்ல I was just in a shock for quite a while. ஒரு பொண்ணு இன்னொரு கண்ட்ரில தனியா ஒரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்றது எனக்கு ஒரு ஷாக்கா இருந்தது. பிகாஸ் ஐ கேன் டூ தட் ஹியர். நான் 1 மணி 2 மணி 4 மணி எத்தனை மணிக்கும் இங்க தனியா போக முடியும். ஸோ அதை அங்க பண்ண முடியல. அதுவும் நான் பிறந்து வளர்ந்த ஒரு கண்ட்ரில திருப்பி போய் எனக்கு சேஃப்டி இல்லைன்னு யோசிக்கும் போது ஐ வாஸ் குவைட் லிட்டரலி டெவஸ்டேட்டட். அப்படிதான் நான் சொல்லணும். ஆல்சோ பிகாஸ் நம்ம தேடி ஒருத்தங்க கிட்ட போயோ எதுவும் கிடையாது. ஒரு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல, அவ்வளோ ஒரு பப்ளிக்கான மால்ல ஒருத்தன் பப்ளிக்கா வந்து அப்ரோச் பண்ணி ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு ஒருத்தங்களை மொலாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கலாம். ஒரு ஹீரோன்னு சொல்லி மீட் பண்ணப்போ எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கலாம். so many people can't even talk about it. கடைசியா ரீசன்ட்டா எப்போ உங்கள்ட்ட டெக்ஸ்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. அது வாட்ஸ்அப் ஸ்டோரியில இருக்கு. ஐ கேன் ஷேர் தட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் வேணா அனுப்புறேன். அது எனக்கு பெரிய ஞாபகம் இல்லை. இப்ப நீங்க இன்டர்வியூக்கு கேட்டப்பதான் நான் மறுபடியும் போய் வாட்ஸ்அப் ஓகே எல்லாம் அழிஞ்சிருச்சா இருக்கான்னு பார்த்தேன். மெசேஜ் ஹிஸ்டரி அப்படி இருக்கு. அது இன்னொரு விஷயம் இருக்குல்ல, நீ உங்கள்கிட்ட இடையில பேசினதா சொல்லும் போது நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்களா, இல்ல நீங்க பண்றது பெரிய தப்பு, அன்னைக்கே நீங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ண ட்ரை பண்ணீங்க, நான் உங்களுக்கு இல்ல நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் அவென்யூல மீட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே அவங்கள போய் ஆடிஷனுக்காக மீட் பண்ணேன். அங்கிருந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கூட பேசினதோ மெசேஜ் ரிப்ளை பண்ணதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ரீசெண்டா வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இவர் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றது, லைக் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, இது எல்லாமே நிறைய பேருக்கு பண்ணிட்டாரு. ஆனா அஜ்மல் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஏஐ, நான் பண்ணவே இல்லை, ஏஐ நடந்தது. அப்படி ஏன்னா ஏஐ அது இப்போ வந்தது இல்லையா,
பொய் சொல்லணும்னு நினைச்சா எப்படி வேணா சொல்லலாம். இப்ப நான் பண்ற இன்டர்வியூ கூட ஏன்னு சொல்லலாம். என் ஃபேஸ வச்சு பண்றீங்க. இல்ல உங்களை கூட ஏன்னு சொல்லலாம். இப்ப ஏஐ உலகத்துல என்ன வேணா ஏஐயா மாத்தலாம். பட் வாட் ஹேப்பன் இன் அன் இன்சிடென்ட் அதை ஏஐயா மாத்த முடியாது இல்லையா? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல என்ன வந்து ஒருத்தர் ஆடிஷன் சொல்லி அப்ரோச் பண்றேன். இப்ப நான் என்ன படிச்சிருக்கேன், எங்க இருந்து வரேன், எதுவுமே அவருக்கு தெரியாது. ஓகே, இப்படி கூட சில ரிவர்ஸ் என்ன சொல்றது, கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க மேபி அப்ரோச்சபிளா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், அதனால வந்து உங்களை அப்ரோச் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு நான் சாரி போட்டிருந்தேன். ஈவன் தோ நான் டென்மார்க்ல இருந்து வந்திருந்தா கூட. ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னா, திங்க் அங்க இருக்கிற கேர்ள்ஸ்க்கு யாருக்குமே அப்பனா சேஃப்டி கிடையாது இல்லையா? நான் சாரி போட்டிருந்து, ஒரு ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் போட்டிருந்து, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகும்போது லாஸ்ட் டே இன் இந்தியா, ஐ வாண்டட் டு வேர் சாரி, நம்ம இது போட்டுட்டு போலாமே, ஒரு நாள் சில் அவுட் பண்ணலாமேன்னு என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அவன் அப்ரோச், அவனுக்கு வந்து கூட வந்திருந்தது என் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஹீ டோன்ட் நோ. இதுக்கு முன்னாடி அந்த ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஆடிஷன் சொல்லும் போது கோ இன்சிடென்ஸா நானும் இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால ஓகேன்னு நான் நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன். வாட் இஃப் நாட்? அப்ப யோசிச்சு பாருங்க. யா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஒரு நம்பி ஓகே நம்ம இங்க வந்திருக்கோம், ஃபைன், ஒரு ப்ராஜெக்ட் கடைசியா என்னங்கிறத பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற தான் அங்க ஃபிளைட் டைமையும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லான, லைக் அத மனசுல இருந்து எப்போதுமே நீங்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா. எங்க டிராவல் பண்ணினாலும் ஐ ஃபெல்ட் as a woman, everyone failed. If a woman needs a person always with her, அவங்க லைஃப் என்னங்க? அப்போ இது எப்படி சொல்றது, ஒரு சிசிடிவி கேமரா நம்ம பூட்டி வச்சுட்டு அலையிற மாதிரி தானே இருக்கு. நம்மளுக்கு எங்கேயுமே சேஃப்டி இல்லை. நம்ம யாராவது ஒருத்தங்களை கூட கூட்டிட்டே எங்க போனோம்னா அப்ப அவங்க லைஃப், என் லைஃபை நான் வாழலை, இன்னொருத்தவங்களோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டே இருக்கணும் பிறந்ததுல இருந்து. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் அஜ்மலோ இல்ல யாரோ, இட்ஸ் அபவுட் அ சொசைட்டி. ஒரு சொசைட்டியாவே அந்த ஹோட்டல்ல மேபி திஸ் குட் ஹேப்பன் ஃபார் எனிபடி எல்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்சன் வர்றான், அங்க நிக்கிறான், ஒரு சொசைட்டியாவே சேஃப்டி இல்லைன்றது தான் என்னோட ஃபீலிங். அதனாலதான் எனக்கு வந்து அதை பத்தி பேசுறதுக்கோ இல்ல ஏன்னா அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கலன்னா ஐ டிட். நான் அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், ஆக்சுவலி அவங்க நேம் நான் சொல்லலை, ஏன்னா அவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்க நேம் சொல்ல இஷ்டப்படல. பட் ஒரு பிக் ஷாட்டோட ஃபேமிலி, அவங்க இண்டஸ்ட்ரியில ஒரு பிக் ஷாட்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நான் பேசி அதுக்கப்புறம் அவங்க அஜ்மலை கூப்பிட்டு வார்ன் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அது நடந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னது, அதாவது அந்த பிக் ஷாட்டோட சன், அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க என்கிட்ட சொன்னது வந்து we want him அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பட் யூ கேர். அதுக்கப்புறம் அதே ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னது, அப்போ அந்த இன்சிடென்ட் முடிச்சிட்டு வந்துதான் நான் மிஸ் யூனிவர்ஸ் ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இங்க. ஸோ ஐ வாஸ் பிஸி வித் தட் ஃபார் 1 year. அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னது, நீ மிஸ் யூனிவர்ஸ் போயிட்ட, அம்பாசிடரா வின் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் ஏன் இந்தியா வர, திஸ் சொசைட்டி இஸ் நாட் ஃபார் யூ, நீங்க வராதுன்னு. பட் நான் பிறந்தது இந்தியால, ஐ வாண்டட் அங்க நான் ஒர்க் பண்ணணும், தமிழ்ல படம் பண்ணணும்ன்றதான் என்னோட ஆசையா இருந்தது. பட் ட்ரூத் என்னன்னா ஐ எம் சேஃப் ஹியர், விமன் ஆர் சேஃப் ஹியர், சேஃபர், சேஃப்னு சொல்ல முடியாது, சேஃபர். ஸோ மோர் சேஃப்டி இருக்கு அண்ட் ஃப்ரீடம் கூட. நம்ம வந்து எங்கேயாவது போகணும்னா பயந்துட்டு இருக்க தேவையில்ல, யாரு நம்மள எதுக்கு அப்ரோச் பண்றாங்கன்னு தெரியாம பயந்துட்டு இருக்க தேவையில்ல. சோ அந்த மாதிரி நானும் ஒரு எல்லாரும் அலிகேட் பண்ணணும்னு இல்ல. மேம், அஜ்மல் அவர்கள் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து அனுப்பின டெக்ஸ்ட், அதாவது இந்த போட்டோஸ் அனுப்புங்க, இந்த லொகேஷனுக்கு வாங்க, ஆடிஷன், இது எல்லாத்தோடைய டெக்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, வாட்ஸ்அப்ல அப்படியே இருக்கு. I'll send that, you can include. சீக்கிரமே தமிழ் சினிமால உங்களை எதிர்பார்க்கிறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, டெஃபினட்டா வாங்க. ரொம்ப நன்றி மேம், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ நீங்க இந்த விஷயத்த சீரியஸா எடுத்து பேசுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் அட்ரஸ் பண்றதுக்கும் தேங்க்யூ. நன்றி மேம், நன்றி.